Hello guys, welcome to Ranking Channel. So ரொம்ப நாள் கழிச்சு இந்த லாங் வீடியோ போடுறேன். இந்த லாங் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் பார்த்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் அப்புறம் எந்தெந்த தொட்டியில் வளர்க்குறேன் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் நம்மக்கிட்டேயே குட்டி விட்டு வளர்ந்த மீனை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா புதுசாக ஃப்ளார்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ மீனுக்காக வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இது பார்த்தீங்கன்னா இது நான் வந்து சிமெண்ட் தொட்டியில் கப்பீஸ்லாம் வளர்க்குறேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டம்போ ஏர் இருக்குது, டம்போ டெயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஃபயர் டைப்லாம் இருக்குது, கோல்டன் கப்பி இல்லாமல் டம்போ ஏர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபீமேல் ஃபிஷ் இருக்குது கப்பீஸில். ஸோ இங்கே பாருங்கள் எத்தனை பெருசு இருக்குன்னு இந்த ஃபீமேல். இது நல்லா குட்டி விட போகுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா தனியாக போகுது. ஸோ பாருங்கள் அந்த மேலுக்கும் எதுக்கும் பாருங்கள். ஸோ இது எத்தனை சைஸுக்கு இருக்குது, இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் நெல் அதுதான் இது. ஸோ பாருங்கள் இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நான் 5 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். 5 ரூபாய்க்கு ஒருத்தா தான் இருக்குது. அது நம்மகிட்ட பிளாக் கப்பீஸ் இருக்குது. ஸோ பிளாக் கப்பீஸ் பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் தான். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் கப்பீஸ், மிக்சடு கப்பீஸாக தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம். இப்போ தனித்தனியாக அந்த மாதிரிலாம் போடல. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எந்த கப்பி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த பிளாக் கப்பீஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு மீன் வாங்க பார்க்கலாம். காய்ஸ் இது பார்த்திங்கன்னா நம்மளோட மோலி எல்லாமே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா குட்டி விட்ட மீன் தான், எல்லாமே குட்டி விட்டது. ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இது 5 ரூபா தான். ஸோ பாருங்கள் கைஸ் எவ்வளோ சைஸாக இருக்குன்னு. ஸோ இருங்க உங்களுக்கு நான் நெட்டில் பிடிச்சி காமிக்கிறேன். ஸோ காய்ஸ் நம்மளோட மோலி பாருங்கள் எந்த சைஸுக்காக இருக்குன்னு. ஸோ விட்டுலாம் தண்ணியிலேயே. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மோலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி லெவல் பார்த்திங்கன்னா நான் அதிகமாக வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு சிலர்லாம் கம்மியாக வச்சு தான் இருப்பாங்க. அப்படின்னா அதிகமான ஸ்பேஸில் நீங்கள் தண்ணி கொஞ்சம் நான் வந்து இப்போ இந்த பிளாஸ்டிக் மோலி குட்டீஸ்க்கு இந்த இது கரெக்டாக இருக்கும் கேஸ். இதில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மோலி குட்டிலாம் ஊற்றிங்கன்னா நல்லா சைஸ் ஆகிரும். ஸோ மோலியும் பெரிய மோலி பார்த்திங்கன்னா பெரிய மோலியும் இப்போ விட்ட குட்டிலாம் ஒன்றும் பண்ணாது நம்மளோடது. ஸோ நெக்ஸ்ட்டு மீன் வாங்க போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோட கப்பியோட குட்டி, ஏன்னா கப்பி குட்டி பார்த்திங்கன்னா எல்லாமே குட்டி போட்டுது. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கீழே போகுது பாருங்கள், அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டாக. ஸோ எங்கே போகுதுன்னா இந்த இடத்துல போகுது பார்த்திங்களா. ஒரு நிமிஷம் காய்ஸ் இதுதான் என் ஃபைட்ரு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது பார்த்திங்கன்னா முட்டை விட்டுறோன்னே அதோட எக்கை போய் சாப்பிட்ருச்சு. இந்த ஃபைட்ரு பார்த்திங்கன்னா செம்ம அக்ரெசிவான ஃபைட்ரு. ஸோ அந்த ஃபைட்ரு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபைட்டரை போய் பார்க்கலாம். ரொம்ப அக்ரெசிவ் இந்த ஃபைட்ரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம், இந்த இடத்துல வச்சுருக்கோம். இதெல்லாம் எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா கிச்சனில் தான் கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருந்தாலும் இந்த இடத்துல எங்கள் அம்மா வந்து ஃபேன்லாம் போட்டாங்கன்னா ஃபேன் இருக்குது, இங்கே இடத்துல போட்டாங்கன்னா அப்படியே கூலிங் ஆகிடும் இடம். இங்கே பாருங்கள் இதான் இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அக்ரெசிவ்னஸ்ஸே இல்லை. ஒரு தடவை நான் வந்து ஃபீமேலு இந்த மேலேயும் ஒரு ஃபீமேல் இருந்துச்சு, ஃபீமேல் உயிரோடு இருக்கும்போது ரெண்டுத்தையும் ஒன்றா விட்டேன் ஒரு டப்பில். ஃபீமேல் வந்து இந்த மீனை துரத்திட்டு போகுது, இந்த மேல் ஃபைட்ரு வந்து பயந்துட்டு போகுது. அதை பார்த்துட்டு எனக்குலாம் செம்ம சிரிப்புங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட என்னென்னா நம்ம இப்போ மோலி எப்படி பார்ப்போம். என்கிட்ட பார்த்திங்கன்னா 6 மோலி இருந்துச்சு. ஒரு மோலி பார்த்திங்கன்னா எப்படி செத்துச்சுன்னே தெரியல, ஒரு மேல் மோலி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோட ஒரு மோலி வந்து தவ்வி குதிச்சு செத்து போயிடுச்சு. அது எப்படி தான் செத்துச்சுன்னே தெரியல. ஸோ காய்ஸ் இது பார்த்திங்கன்னா நான் வந்து கண்ணாடி தொட்டியில் தான் விட்டுருக்கேன். ஸோ
இதுதான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 30 குட்டி இருந்துச்சு காய்ஸ். நான் வந்து ஊரில் இருந்தேன். அப்போதைக்கு வந்து 6 குட்டி தான் எங்கள் அப்பா காப்பாற்றினாங்க. ஸோ அந்தளவுக்கு அக்ரெசிவாக இருக்குது இந்த மோலிலாம், ஏன்னே தெரில. அது மட்டும் இல்லாமல் ஃபாக்ஸ்டெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய போட்டு வச்சுருந்தேன்னா அது அப்படியே பிச்சு உதறி அப்படியே சாப்பிட்ருச்சு. ஃபாக்ஸ்டெயிலை எல்லாம் அப்படியே பிச்சிருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீட் ஆகிருக்கு இந்த கோல்டன் மோலி. ஸோ காய்ஸ் இது பார்த்திங்கன்னா இந்த மோலிலாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வளர்த்த மீனே நான் மோலி தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாருங்களேன், நான் கையை வச்சுட்டு இங்கே வரும் மீன் தான், அங்கே வராமல் பாருங்க. இதா வந்துருச்சா, இந்த மேல் மொழி வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல சொடக்கு போட்டால் இங்கே வந்துடும். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ காய்ஸ், பாய்.